நாம் கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக நாம் ஜெபிப்போமாக. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம்ப்பா, சர்வத்தையும் படைத்து சகலத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ லோகாதிபதியாக ஏக சக்கராதிபதியாக எங்கள் இயேசு தெய்வமே, எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த பகல் வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அப்பா இங்கே கூடி வந்திருக்கிற அனைவரையும், அப்பா ஆன்லைனில் இணைந்திருக்கிற எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய கரங்களில் கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு வருகிறோம் சுவாமி. அப்பா இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கூட தேவ ஆவியான பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டுமாய் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வார்த்தைகளை ஒன்றையும் கூட்டாமல் ஒன்றையும் குறைக்காமல் நீர் சொல்வதை அப்படியே சொல்ல ஆண்டவரே, மனுஷிகமாக பேசாமல் ஆண்டவரே இந்த அடிமையை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். அப்பா வார்த்தைகள் பேசப்படும் பொழுது ஆண்டவரே அது எனக்கும் மற்றவர்களுக்கும் அப்பா கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக அமைய வேண்டுமாய் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கூட பேச போகிற டைட்டில் வந்து நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 3:3 நம்ம பார்க்கும் பொழுது இதில் வந்து தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, கர்த்தாவே நீர் என் கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நீர் என் தலையை உயர்த்துகிறவர். இதோட பேக்ரவுண்ட், அதாவது கண்டெக்ஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடி போகையில் இது வந்து எழுதப்பட்ட சங்கீதம். அதாவது அவரோட மிகவும் நெருக்கமான சூழ்நிலை, அப்சலோம் வந்து அவரை கொலை செய்ய தேடி திரிஞ்சிட்டு இருக்கப்போ அவனுக்கு தப்பி, அதாவது தன் சொந்த மகனுக்கு கையிலிருந்து மாட்டிக்கொள்ளாமல் அந்த மரணத்திலேருந்து தப்பிக்க தாவீது ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கப்பா இது எழுதப்பட்ட சங்கீதம். அந்த நேரத்திலையும் ஆண்டவரை நோக்கி அவர் சொல்றது, கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றது வந்து, ஆண்டவர் நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய அவமானங்கள்லேருந்து, நாம் பட்ட வெட்கங்கள்லேருந்து, துக்கங்கள்லேருந்து, நம்முடைய வறுமையிலிருந்து, நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், மனிதர்கள், எதிரிகள், இவங்க கொடுத்த சாபங்கள்லேருந்து, எதிரான மனிதர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்து நமக்கு நம் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இதில் வந்து 2 இடங்களில் நம்ம தலையை உயர்த்துகிறார். அது பழைய ஏற்பாட்டில் 2 இடங்களில் பார்ப்போம் ஆண்டவர் தலையை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனிதர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்காது, நம்ம பைபிளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இருந்திருக்க மாட்டாங்க. ஜெனிசிஸ் 40:13, ஆதியாகமம் 40:13, 2 ராஜாக்கள் 25:27. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். 2 ராஜாக்கள் 25:27. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக்கு என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி 28-29 கூட அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த 2 இதையும் எடுத்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 40:13 இந்த இடத்துல வந்து பானபாத்திரக்காரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த பானபாத்திரக்காரன் வந்து ஆண்டவர், அதாவது ராஜாவுக்கு எதிராக தவறு செய்த போது ராஜா வந்து சிறைச்சாலையில் போட்டுருவார். அது ஆக்சுவலாக இந்த இடங்கள் வந்து யோசேப்போட வாழ்க்கையை குறித்து, அந்த பானபாத்திரக்காரன் வந்து யோசேப்போட வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். அதுக்காக சொல்லப்பட்டது. அந்த பானபாத்திரக்காரன் வந்து அந்த ராஜாவுக்கு எதிராக தவறு பண்ணும்போது ராஜா சிறையில் போட்டிருப்பார். 2 பேரை போட்டிருப்பார். ஒன்று பானபாத்திரக்காரன், இன்னொருத்தனையும் போட்டிருப்பார். அப்போது 2 பேருக்கும் ஒரு சொப்பனம் பார்ப்பாங்க அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கும் பொழுது. அப்போ அந்த சொப்பனத்துக்கு அந்த இது சொல்லும் போது தான், சொப்பனத்துக்கு விளக்கம், அந்த இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும் பொழுது தான் அப்போ யோசேப்பு சொல்லுவார், உன் தலையை உயர்த்தி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த இடங்களில் வந்து பானபாத்திரக்காரன் தவறு செஞ்சும் அந்த குற்றத்துக்காக அவன் பனிஷ்மெண்ட் வாங்கியும், அந்த இடங்களில் நம்ம பார்த்தோம்னா தவறு செய்தாலும் அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் வாங்கினாலும்
இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆண்டவர் நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நாம் வெட்கப்பட்ட இடங்களில், நாம் தலை குனிந்த இடங்களில், நாம் தவறை நம்ம உணரும் போது நம் தலையை வந்து ஆண்டவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அந்த பானபாத்திரக்காரன் உயரும் பொழுது திரும்பவும் அவனோட அதே பானபாத்திரக்காரனோட வேலைக்கு அவனை ராஜா அமர்த்துவார். திரும்பவும் அவன் பானபாத்திரக்காரனா தேவன் அந்த ராஜாவுக்கு போவான். அப்போ அவனுக்கு என்ன ஆகும்? அந்த வெட்கப்பட்ட இடங்களில், அவன் தலை குனிந்த இடங்களில் உயர்த்தப்பட்டு அவனுக்கு சந்தோஷமும் ஆனந்த களிப்பும், அதாவது எல்லையற்ற மகிழ்ச்சியும் உண்டாகும். 2வது இடம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 25-27. இங்கே ஒரு ராஜாவை பற்றி சொல்லியிருக்கோம். அதாவது யோயாக்கின்னு ஒரு ராஜா. இதே வசனம் வந்து எரேமியா 52:31 சொல்லியிருக்கோம். இதே வசனம் சேம் 52. அதாவது நம்முடைய அதாவது வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் ஜோடாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சேம் அந்த 52:31 சொல்லியிருக்கோம். எரேமியா 52:31. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக்கு என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையானது அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. ஆமேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எரேமியா 52லையும் 2 ராஜாக்கள் 25லையும் சொல்லப்பட்டது என்ன? யோயாக்கின்கிற ஒரு ராஜா. இதோட கண்டெக்ஸ்ட், அதாவது இதோட பேக்ரவுண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நெபுகாத் நேச்சர் வந்து சிறைப்பிடிப்பான். அதாவது இஸ்ரவேல் யூத ஜனங்களை வந்து அவன் சிறைப்பிடிப்பான். அப்போ சிறைப்பிடிக்கும் பொழுது எல்லா ராஜாக்களையும் சிறைப்பிடிச்சு, நிறைய தீர்க்கதரிசிகள் அந்த சிறைப்பிடிக்கப்படுவாங்க. அந்த டைமில் நிறைய ராஜாக்கள் சிறைப்பிடிக்கப்படுவாங்க. ஜனங்களையும் சிறைப்பிடித்து அவன் வந்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போவான். அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு ராஜா தான் யோயாக்கின் ராஜா. அப்போ வந்து நெபுகாத் நேச்சருக்கு அப்புறம் ஏவில் மெரோதாக் அப்படின்னு ஒரு ராஜா வரும்போது அந்த ராஜாவோட காலத்தில் அந்த யோயாக்கின் சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி தேவன் வந்து அவனோட தலையை உயர்த்துவார். அதுக்கப்புறம் அந்த திரும்ப, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் வாசிச்சிங்கன்னா அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அப்படின்னு வரும். அதாவது ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்துகிற டைமில் முன்னாடி இருந்தது போல எப்போதும் உயர்த்த மாட்டார், முன்னை விட பல மடங்கு உயர்த்துவார். நீங்கள் யோயாக்கின் சிறைப்பட்ட போது, யோயாக்கினை சிறைப்பிடிச்ச போது அவர் சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் ஏவில் மெரோதாக், அதாவது கர்த்தருடைய ஒரு குறித்த காலம் வரும்போது அந்த டைமில் அவரோட தலையை உயர்த்தி பாபிலோனில் இருந்த எல்லா ராஜாவோட சிங்காசனம் ஆசனங்கிறது உட்கார்ற இடம், எல்லா ராஜாவும் விட மேலான ஒரு இடத்த வந்து அவருக்கு உட்கார வச்சு அவர் போஜனம் பண்ணி அவர் வாழ்நாளெல்லாம் அவரை பராமரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப நம்ம தேவன் நம் தலையை வந்து உயர்த்துறவரா இருக்காரு. இன்னைக்கு நம்ம யோசிப்போம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது, நம்ம வந்து நம்மளோட எதிரான சூழ்நிலைகள், அந்த எதிரான வறுமைகள், பொருளாதாரத்தில் போராட்டங்கள், கடன் பாரங்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனை வாழ்க்கைன்னு, அதாவது இந்த உலகத்தில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். நம்மளால் சில பிரச்சனைகளை வெளியில் ஷேர் பண்ண முடியும், வெளியில் சொல்ல முடியும். சில பிரச்சனைகளை வந்து நம்ம மனசுக்குள்ளே போட்டு ஏன் எனக்கு நம்ம மனசுக்குள்ளே போட்டு அந்த இருதயம் உடைகிற சூழ்நிலைகள், கலங்குகிற நேரங்கள், யாருமே இல்லாமல் கைவிட்ட நேரங்கள், அதாவது நோய்கள், அந்த 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 வியாதிப்படுற அந்த டிசீஸ், அந்த வியாதிப்படுற நேரத்தில், அந்த பலவீனப்பட்ட நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் நம்ம அப்படியே மனசு உடைஞ்சிரும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அடுத்து என்ன நடக்குமோ, நம்ம சின்ன தலைவலின்னு தான் போவோம். ஆனால் இன்னைக்கு இருக்க மீடியானால நம்ம என்ன யோசிப்போம்னா, அடுத்து மீடியாவில் போட்டு கூகுளில் போட்டு தேட ஆரம்பிப்போம். எனக்கு தலைவலிக்குது, எனக்கு இந்த சிம்டம் இருக்குது, எனக்கு இந்த அறிகுறி இருக்குது, ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த கூகுள் வந்து நமக்கு நிறைய சொல்லும். நம்ம தேவனோட பாதத்தில் அமராம கூகுளில் தேட ஆரம்பிப்போம். அப்போ கூகுள் நிறைய சொல்லும். தலைவலினா உனக்கு வந்து நரம்பில் ப்ராப்ளம் இருக்கலாம், உனக்கு வந்து பிரெயினில் கேன்சர் இருக்கலாம், உனக்கு வந்து தலைவலினா உனக்கு வந்து ஈவன் அது வந்து தலைவலிங்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து வயிற்றில் ப்ராப்ளம் இருந்தாலும் வெளிப்படும், அது யூட்ரஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் சம்டைம் அந்த ஹார்மோன் ப்ராப்ளத்தில் வரும், அப்படின்னு நிறைய கொடுக்கும். அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன ஆகும்? ஒரு சஞ்சலம் உண்டாகும், ஒரு துக்கம், மனசு உடையும். அப்போது இந்த பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள், அப்படி பிரச்சனைகளில் நம்ம போகும்போது நம்ம மனசு உடையிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாது.
அதாவது தலை நம்ம நிமிர்ந்து நடக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஷ்டம் வரும்போது நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷன் இப்படி தான் பண்ணுவோம். இப்படி தலையை குனிஞ்சு தான் உட்காந்துருப்போம். நான் என்ன பண்ணுவேன், அடுத்து என்ன பண்ணுவேன். அதாவது கையில் பணம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது, நம்மளோட பண தேவை இருக்கும்போது, கையில் பணம் இல்லாமல் நம்ம நிற்கும்போது, அதாவது நம்ம இப்போ ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் அந்த வாடகைக்கு நம்ம பணம் கட்ட பணம் இல்லாதப்போ, இல்லை அந்த ஓனர் வந்து நம்மகிட்ட பேசுகிறப்போ நம்ம தைரியமாக அவரை ஃபேஸ் பண்ணி பேச முடியாது. நம்மளோட பொருளாதாரங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில், நம்மளுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில், சப்போஸ் நம்ம சொந்த பந்தங்களே இன ஜந்துக்களே வந்து நம்மளை வந்து வேணான்னு, அதாவது பொருளாதாரம் உடைக்கப்பட்டுச்சுன்னா, நம்மளோட வறுமை வந்துச்சுன்னா எல்லாருமே நம்மளை ஒதுக்கிடுவாங்க, புறம்பே தள்ளிடுவாங்க. இந்த உலகம் வந்து பணம் இருக்குன்னா சேர்த்துக்கும், பணம் இல்லைன்னா நம்மளை சேர்த்துக்காது. அப்போ நம்ம தனிமையான சூழ்நிலைகளில், நம்ம வியாதியின் நேரங்கள், சில வியாதிகளை நம்ம வெளியிலே சொல்ல முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் என்ன நினைப்போம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு வியாதி வந்துருச்சு, நமக்கு நோய் வந்துருச்சு, நம்மளை என்ன யோசிப்பாங்களோ. அப்படிப்பட்ட நிலைமைகள், நம்மளோட சாபமான அந்த கட்டுகளோட வாழ்க்கைகள், எதிரிகள், மனிதர்கள் நமக்கு கொடுக்குற சாபங்கள். மனிதர்கள் வந்து நம்ம ஒன்று செய்யலைன்னா, ஒருவேளை அவங்களுக்கு சில வேளை நம்ம ஏதாவது செய்யலைன்னா நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனே சபிச்சிருவாங்க, நீ நல்லா இருக்க மாட்டா. அப்போ நம்ம உள்ள உடையும். இந்த மாதிரி உடைவுகள், பொருளாதாரங்கள், அந்த தலை குனிந்த நேரங்கள், அந்த வெட்கப்பட்ட இடங்கள், அவமானப்பட்ட இடங்கள், வேலையில் உயர் அதிகாரிகள் முன்னால் அவங்க உயர் அதிகாரிகள் வந்து அவங்க தவறாகவே இருந்தாலும் நம்மள்கிட்ட பேசும்பொழுது நம்ம வந்து வேறு வழி இல்லை, நம்ம தவறே செய்யலைனாலும் தவறு செஞ்சுருந்தாலும் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிற்கணும். ஏன்னா நம்ம உயர் அதிகாரிகளுக்கு முன்னால் அந்த தலை குனிந்த இடங்கள், வெட்கப்பட்ட இடங்கள், வியாபாரங்களில் நொடிச்சு போய் தலை குனிந்த இடங்கள், அந்த இடங்கள்லாம் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுறவரா, நம்ம தலையை உயர்த்துறவரா. நம் தலையை வந்து உயர்த்தி எந்த இடங்களில் வெட்கப்பட்டமோ, எந்த தேசங்களில் வெட்கப்பட்டமோ அந்த இடங்களில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு பரிசுத்த ஆவியான நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் தலை குனிஞ்சு நம்ம நிற்கிற இடங்களில் ஆண்டவர் நம் தலையை உயர்த்தும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், எல்லையற்ற ஆனந்த களிப்பு நமக்கு உண்டாகும். ஏன்னா தலையை ஆண்டவர் உயர்த்தும் போது அவர் வந்து சாதாரணமாக உயர்த்த மாட்டார், மிகப்பெரிய அளவில் தான் உயர்த்துவார். அதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து 3 மனிதர்களோட வாழ்க்கையை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோபுவோட வாழ்க்கை, 2வது வந்து யோசேப்போட வாழ்க்கை, 3வது வந்து தானியேலோட வாழ்க்கை. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யோபுவோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோபு 1:1 சொல்லியிருக்கோம், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. யோபுவோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், உத்தமன், சன்மார்க்கன், பயந்தவன். ஆனால் அவனோட வாழ்க்கையிலையும் யோபுவோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும். சாத்தான் வந்து அதாவது ஆண்டோட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சோதிக்க வருவான். ஆனால் இது வந்து யோபுவுக்கு தெரியாது சாத்தான் சோதிக்க வந்தான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் யோபு வந்து உடைஞ்சிருவார். யோபு வந்து எல்லா நிலையிலையும் உடைக்கப்படுவார். அவரோட பொருளாதாரம், சந்ததி, அவருக்கு இருந்த ஆடு மாடுகள், எல்லா ஐஸ்வர்யங்கள் எல்லாமே போயிடும். கடைசியாக வந்து சாத்தான் தொட்டது வந்து அவருடைய சரீரமாக இருக்கும். அதாவது சரீர சுகம் எல்லாமே போயிடும். அப்போ அவரை விட்டு அவங்க நண்பர்கள் பிரிஞ்சிருவாங்க. அவங்க மனைவி கூட, யோபுவோட மனைவி கூட சொல்லுவாங்க, நீ ஏன் இன்னும் ஆண்டவரோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தி துதிச்சுக்கிட்டு இருக்க, ஆண்டவரோட நாமத்தை தூஷித்து உன்னோட உயிரை விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட யோபு தேவனுக்கு பயந்தவரா, உத்தமரா, சன்மார்க்கனா, அதாவது அன்பு நிறைந்தவரா, அவரோட சமாதானத்தை, அதாவது நீடிய பொறுமையை காத்து கொண்டவரா, அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டவரா. யோபுவோட வாழ்க்கையை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் எடுத்து பார்க்கும்போது, 1வது அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும்போது, யோபு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஏதாவது நடந்து முடிஞ்சப்ப தன்னுடைய குமாரர்கள் வந்து ஒருவேளை பரிசுத்தம் இல்லாமல் ஏதாவது அசுத்தத்துக்குள்ள இதாயிருவாங்களோ, ஏதாவது அசுத்தத்துக்குள்ளே ஈடுபட்டுருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து சர்வாங்க தகன பலிகள் தான் கொடுப்பாங்க பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு. யோபு வந்து ஒவ்வொரு விருந்தும், ஒவ்வொரு திருவிழா, அந்த ஏற்பாடு, அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சக்கப்புறம் யோபு வந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை வந்து துதிப்பார், கர்த்தரை வந்து மகிமைப்படுத்துவார். ஏன் மகிமைப்படுத்துவார்னா, அவரை தன்னுடைய குமாரர்கள் அசுத்தப்பட்டு போயிடுவாங்களோங்கிறக்கா, சந்ததிகளுக்காக அவர் பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கணும்னு அப்படி செய்வார். அப்போ வந்து யோபு, அப்போ நீங்கள் நம்ம இதிலேருந்து என்ன பார்க்குறோன்னா, யோபு வந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். அதாவது இச்சை அடக்கத்தோட யோபு தயவுள்ளவராக இருந்தார். அவருக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கு முன்னாலேயும் தேவனே சாட்சி கொடுக்குறார், யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாக இருந்தான். அப்போ நீதிமானாக இருக்கணும்னா யோபு அவங்களுக்குள்ள கூலி அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு, அவங்க மேலே தயவுள்ளவராக இருந்திருப்பாரு, அன்புள்ளவராக இருந்திருப்பாரு,
வந்திருப்பாரு, வேண்டிய உதவிகளை செஞ்சிருப்பாரு. அப்போ யோபுவோட கஷ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு நீடிய பொறுமையை காத்து கொண்டார். பைபிள் வந்து அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லலை, ஆனால் ஒரு சில அந்த ரிசர்ச் அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கஷ்டப்பட்ட காலங்கள் வந்து நம்ம ஒரு சாப்டர் 2 சாப்டரில் முடிச்சிடுறோம். ஆனால் அவர் கஷ்டப்பட்ட காலங்கள் வந்து ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது 2 years, ஒரு சில 2 வருஷங்கள், ஒரு சிலர் சொல்கிறது 7 வருடங்கள். அப்போது அந்த அந்த 2 வருடங்கள் 7 வருடங்கள், அதாவது பெரிய செல்வச்சீமானாக இருந்து எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல், கையில் பணம் இல்லாமல், வேலைக்காரங்க இல்லாமல், மனைவி விட்டு போய், மனிதர்கள் விட்டு போய், சரீரமும் சுகம் இல்லாமல் வேதனைப்பட்ட காலத்தில் கூட அவர் நீடிய பொறுமையையும் ஒரு மனத்தாழ்மையையும் காத்து கொண்டார். ஆண்டவர் அவர் ஒருபோதும் தூஷிக்கல, ஆண்டவர் அவர் மகிமைப்படுத்தினார். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது ஆண்டவர் அவருக்கு எல்லாத்தையுமே ரெண்டத்தனையாய் திருப்பி கொடுத்தார். எல்லாமே அவர் இழந்து போன எல்லாமே, சந்ததி, பொருளாதாரம், அவருடைய சரீர சுகம் எல்லாமே, அவரோட 70 வருஷத்தில் இந்த பாடுகள் வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டத்தனைங்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த ப்ராப்ளம், இந்த பிரச்சனைகள் அவருக்கு முடிவுக்கு வந்தது அப்புறம் அவர் வந்து, அதாவது டோட்டல் அவர் மொத்த ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 140 வருடங்கள். ஸோ அதுலேயும் ரெண்டத்தனையாக தான் ஆண்டவர் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் வந்து கொடுக்குறப்ப அளந்து கொடுக்குறவர் கிடையாது, எப்போதுமே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்குறவர். ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா யோசேப்போட வாழ்க்கை வந்து 17வது வயதில் ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து தரிசனம் காமிப்பார். என்ன காண்பிப்பார்னா, எல்லாருடைய அரிக்கட்டை விடையும் அவருடைய அரிக்கட்டு உயர்ந்து நிற்கும்னு சொல்லிட்டு, அந்த 17வது வயதில் அவர் காமிச்ச தரிசனத்துக்கும் அதுக்கப்புறம் நடந்த சூழ்நிலைகளுக்கும் அது டோட்டலாகவே எதிர்மறையாக இருக்கும். ஏன்னா எல்லா அப்பா, அம்மா, சொந்த சகோதரர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டு குழிக்குள்ள தூக்கி போடுவாங்க. அடுத்து போத்திபாரோட வீடு, அடுத்து அவர் போத்திபாரோட மனைவி கிட்ட அவர் எந்த தப்பும் செய்யாதப்ப நீங்கள் யோசேப்பை பார்த்தீங்கன்னா பரிசுத்தம், ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம், ஆண்டவர் மேலே ஒரு பயபக்தி, ஒரு பக்தி வைராக்கியம். அப்போ வந்து கர்த்தர் தான் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடில். ஸோ அந்த பக்தி வைராக்கியம், ஒரு பரிசுத்தம், ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை, நீடிய பொறுமையெல்லாம் அவர் காத்து கொண்டார். அப்போது போத்திபாரோட மனைவியில் ஒரு தவறான குற்றம் சாட்டி அவரை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போனப்போ 17 வயதில் தரிசனம், சிறைச்சாலையில் கொண்டு போய் அவர், அந்த பைபிள் சொல்லலை, நமக்கு ரிசர்ச் சொல்கிறது என்னென்னா, சிறைச்சாலையில் வந்து அவர் 13 வருஷம் இருந்தாராம். 1 வருஷம் 2 வருஷம்ல 13 வருஷம் அவர் சிறைச்சாலையில் இருந்தார் யோசேப்பு வந்து. அதுக்கப்புறம் இத்தனை இன்சிடென்ட் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆண்டவரோட டைம் வரும்போது மறுபடியும் அதே பானபாத்திர வழியாக ஆண்டவர் வந்து யோசேப்பை உயர்த்துவார். யோசேப்பை எப்படி உயர்த்துவார்னா, அடிமையாக போத்திபாரோ வீட்டில் விற்கப்பட்ட யோசேப்பு, அடிமையாக இருந்தவர், ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமையாக இருந்த யோசேப்பை வந்து ஆண்டவர் அந்த தேசத்தோட பிரதான மந்திரியாக உயர்த்துவார். அப்படின்னா இன்னைக்கு இருக்கு இதில் வந்து பிரைம் மினிஸ்டர், இங்கிலீஷில் சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டர். அடிமையாக இருந்த வாழ்க்கை எங்கே, சிறைச்சாலையில் இருந்த வாழ்க்கை எங்கே. அப்போ யோசேப்பு ஒரு நாள் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அவருடைய தரிசனங்கள் நிறைவேறும் அப்படின்னு. நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த நிலையிலும், அந்த சிறைச்சாலை வாழ்க்கையிலும் ஆண்டோர் மேலே அந்த வச்ச விசுவாசமோ, அவருடைய பயபக்தியோ, அவருடைய பக்தியோ, எந்த இதுவுமே, அவரோட நம்பிக்கை எந்த இதுவுமே குறையல. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டோர் மேலே அவர் வச்சிருந்த அன்பை பார்த்து, அவருடைய நற்குணத்தை, அந்த விசுவாசத்தை காத்து கொண்டது எல்லாத்தையும், அந்த பரிசுத்தத்தை, அந்த விசுவாசம், இதெல்லாம் ஆண்டோர் பார்த்து அவரை அந்த இடத்திலிருந்து பிரதான மந்திரின்னு போட்டிருக்கும் வசனங்கள் வந்து. நான் அந்த வசனங்கள் சொல்ல விரும்பலை, ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. அந்த பிரதான மந்திரின்னு இருக்கும். ஸோ பிரைம் மினிஸ்டராக உயர்த்துவார், அதாவது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில். அப்போவும் ராஜா சொல்லுவார், நான் வெறும் ராஜாவாக தான் இருப்பேன், உன்னோடது தான் எல்லாமே, நீ சொல்கிறதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரை மோதிரம் கொடுப்பார். அப்போது அந்த இடத்துல அவர் ஆண்டவர் சொன்ன தரிசனம் நிறைவேறும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தானியேலோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஜெப வீரன், ஒரு ஜெபிக்கிற நல்ல மனுஷன் சொல்லிட்டு பைபிள் சொல்லும். அதாவது எந்த நேரத்திலையும் 3 வேளைகளையும் எருசலேமை நோக்கி அவர் முழங்கால் போட்டு ஜெபித்த ஒரு நல்ல ஜெபத்துக்கு அடையாளமாக நமக்கு சொல்லப்படுற ஒரு பைபிள் கேரக்டர் வந்து தானியேல். அப்போ தானியேலோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தானியேலோட வாழ்க்கையும் ஒரு சுமூகமெல்லாம் போல. தானியேலோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாலும் அதுவும் இதே தான். நேபுகாத்நேச்சர் அடிமைகளாக ஒரு சில தீர்க்கதரிசிகளை பிடிச்சு கொண்டு போனதில் அதில் தானியேலும் ஒருத்தர். ஆனால் தானியேலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலோட காரியங்கள் அந்த 3 ராஜாவின் காலங்கள், அவர் 3 ராஜாவோட காலங்கள், அடுத்து 3 ராஜாவோட காலங்களில் இருப்பார். 3 ராஜாவோட காலங்கள்லையும் தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவர் 3 வேளையும். அப்போ தானியேலுக்கும் சோதனை வந்தது. ஏன்னா அவங்களோட எதிரிகள் வந்து தானியேலை வந்து எப்படியாவது அந்த பொசிஷன்லேருந்து, எப்படியாவது அவருக்கு கொடுத்த மேன்மையிலிருந்து அவரை கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அரசு ஆணை, அதாவது அதை கவர்மெண்ட் ஒரு சட்டம்,
கொண்டு வர்றப்போ அவர் வந்து அதுக்கு ஒபே பண்ண மாட்டார். என்ன சொல்லுவாங்கன்னா, விக்கிரகத்துக்கு அந்த சிலைக்கு நேராக வணங்க சொல்லுவாங்க. நான் வணங்க முடியாதுன்னு சொல்லுவார். அப்போது அந்த அந்த பிரச்சனைகளுக்காக என்ன பண்ணுவாங்களா, அவங்கள அவர் வந்து அதை ஒத்துக்க மாட்டார். அப்போது அவருக்கு என்ன நடக்கும்னா, அந்த அந்த தண்டனை கிடைக்கும். சிங்கத்தோட கெபிக்குள்ளே தூக்கி போடுவார். அப்போ கூட அந்த தூக்கி போட்டப்போ கூட அவரோட நம்பிக்கையோ அவர் மறுக்கலை, ஆண்டவரை மறுதளிக்கலை. அப்போ இல்லை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அவர் அதே பக்தி வைராக்கியம், அதே ஜெபத்தோட ஆண்டவர் காத்து கொண்டார். ஏன்னா அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் வணங்குகிற தேவனாகிய கர்த்தர் அவரை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை அவருக்கு மட்டும் அவர் கொடுக்கல, எந்த ராஜா அவரை தூக்கி உள்ளே போட்டாரோ அந்த ராஜாவுக்கும் அதே நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நாள் நைட்டு போடுவாங்க, அடுத்த நாள் நைட்டு காலையில் ராஜா வேகமாக ஓடி வந்து கேட்பார். என்ன கேட்பாருன்னா, நீ நம்பின உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரோ. அப்போது அந்த நம்பிக்கையை அவரோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அவரை சுற்றி உள்ளவங்களுக்கும், அதாவது கர்த்தரை பற்றிய விசுவாசம், அந்த நம்பிக்கை, அதை வந்து அவர் கொடுத்தாரு. நீங்கள் இந்த 3 பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நற்குணங்கள், பரிசுத்தம், சமாதானம், நீடிய பொறுமை, ஏழைகள் மேலே தயவு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வேற ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது கொடுக்கிற நற்கனிகள், 9 கனிகள், பரிசுத்த ஆவியானவருடைய 9 கனிகள். கலாத்தியர் 5:22-23. கிறிஸ்து சபை கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், இப்போ நான் வறுமைக்குள்ளே தானே இருக்கேன், நான் பிரச்சனைக்குள்ளே தானே இருக்கேன், என் இருதயம் உடஞ்சு போய் தானே இருக்குது, எனக்கு உடம்புல வியாதிகள் இல்லாமையாக இருக்குது, எல்லா வியாதிகளும் இருக்குது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், ஏசப்பா தான் என்னோட மீட்பர், ஏசப்பா தான் என்னோட ரட்சகர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தேன். சில சமயங்களில் என்னோட சொந்த பந்த ஜனங்களை கூட நான் விட்டுட்டு வந்தேனே, ஆனால் எனக்கு ஏன் இன்னும் என்னோட தலை உயர்த்தப்படலை அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது ஒரு கம்ப்ளீட் சரண்டரை நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். அப்படின்னா ஒரு முழு அர்ப்பணிப்பு, ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லை, நம்மளோட ஒரு முழு அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பார். ஏன்னா ஆண்டவராகிய மீட்பராகிய இயேசு நமக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் வந்துருவார். அப்போ நம்ம முந்தைய வாழ்க்கை, அந்த பாவ வாழ்க்கையை, அடிமைத்தனமான அந்த பாவ வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவருக்குள்ள திரும்பும் போது நமக்குள்ள ஆவியானவரின் குணங்கள் வரணும். அதாவது இந்த 9 குணங்களும், அந்த சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், நற்குணம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, மனத்தாழ்வை, தயவு, இந்த 9 குணங்களும் நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே எதிர்பார்ப்பார். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கும் போது இந்த 9 குணங்களும் வரணும். இந்த 9 குணங்களையும் வர்றது அப்படின்னு சொல்கிறது ஒரே நாளில் எப்பொழுதுமே வந்துடுறாது. ஒரு சின்ன பிள்ளையை நம்ம வளர்க்கும் போது படிப்படியாக தான் சொல்லிக் கொடுப்போம். அது ப்ரஷ் பிடிக்க சொல்லிக் கொடுப்போம், அதில் பேஸ்ட் வைக்க சொல்லிக் கொடுப்போம், அது ப்ரஷ் பண்ண சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த குணங்கள் நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஆண்டவரோட பாதத்தில் மரியாள் எப்படி அமர்ந்திருந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவர்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவரோட கிருபையையும் உதவியையும் தான் கேட்கணும் இந்த குணங்கள் நமக்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கும்போது இது ரொம்ப கஷ்டம். நீடிய பொறுமையை நம்ம காத்துக்க முடியாது. யாராவது நம்மளை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் தாங்க முடியாது. நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அடுத்த நிமிஷம் சொல்லிடுவோம். தயவாலாம் எல்லா டைம்லையும் இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் தயவா சொல்லிச்சோன்னா, இல்லைப்பா அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா, தயவாலாம் இவங்களுக்கெல்லாம் தயவு பாராட்ட முடியாதுப்பா அப்படின்னு. அது மாதிரி பரிசுத்தம்ங்கிறது நம்மளோட எல்லாருமே எல்லா டைம்லையுமே நம்ம வந்து பரிசுத்தமானவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா சில சமயங்களில் கண்கள் வழியா, நம்ம சரீரங்கள் வழியா எந்த இடத்துலையாவது பரிசுத்த குறைவுகள் இருந்தாலும், அந்த பரிசுத்தம் குறையிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் நமக்குள்ளவர் உணர்த்துவார். நீ
நீ இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து நம்மளை வந்து அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம இச்சையை அடக்கி நம்ம காத்து கொள்ளணும். நம்ம விசுவாசத்தை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் வந்து ஆண்டவர் சொன்ன வேளையில் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற விசுவாசத்தை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. நம்ம ஆண்டவரை லூக்கா 9:23 சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 9:23. ஆண்டவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்ம சிலுவையை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணுமா? எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவோம், ஆண்டவருக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆண்டவருக்குள்ளே வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும். பட் அதுக்கு ஒன்று முக்கியம், ஒரு கம்ப்ளீட் சரண்டர்னஸ், ஒரு முழு அர்ப்பணிப்பு. சிலுவையை எடுத்துக்க நம்ம தயாராகணும். சிலுவையை எடுத்துக்கிறது, சிலுவைங்கிறது பாடுகள், அதாவது இந்த உலகத்தில் உள்ள பாடுகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றது மட்டுமில்ல, ஆண்டவரோட பாதத்தில் சமர்ப்பித்து ஆவியானவரோட குணங்களை காத்து கொள்ளும் பொழுது மத்தேயு 6:23 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வசனம் கூட கொடுக்கப்படும் எதெல்லாம் சொல்லுதுன்னா, அந்த சாப்டரை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதிகாரம் ஃபர்ஸ்ட்லேருந்து 6வது அதிகாரத்தை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கும். அதில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கும், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம், அதாவது ஒவ்வொரு நாளுக்குள்ள தேவைகள் எல்லாமே வந்திருக்கும். அப்போது அதை தான் அந்த வசனம் சொல்லும். நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அதுக்குரிய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் நம்ம ஆண்டோரை ஃபாலோ பண்ணி அவருடைய ஆவியின் குணங்களை நமக்குள்ளே காத்து கொண்டு நம்ம அவரை முதலாவதாக வச்சு நம்ம தேடும் பொழுது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளோட வறுமை மாறும். நம்ம சில யோசிக்கிறோம், வறுமை ஏன் மாறலை, துக்கம் ஏன் மாறலை, உடஞ்ச உள்ளம் ஏன் மாறலை, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் கஷ்டம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு 20 வருஷம் ஆயிடுச்சே, 15 வருஷம் ஆயிடுச்சே, 25 வருஷம் ஆயிடுச்சே, என்னோட லைஃப் மாறல. நம்மளோட லைஃப் மாறலைன்னா அது நம்மளால தான் மாறல. ஏன்னா ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்துறவ தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணாமல் நிறைய இடங்களில் நம்மளோட வழியை விட்டு விலகி போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் உலகத்துக்குரியதை தேடிட்டு இருக்கோம். நீங்கள் அடுத்து இப்போ நம்ம தேவன் நம்மளுடைய தலையை உயர்த்தும் போது இந்த நோய்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக இதெல்லாம் விட்டுட்டு வரும்போது ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்துவார். நம்ம தலையை உயர்த்தும் போது ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையெல்லாம் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறார். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஆண்டவரோட இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், தலையை உயர்த்துகிற அனுபவங்களை. ஆண்டவர் தலையை உயர்த்தும் போது நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நம் தலையை உயர்த்துறார், ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தர்றார். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ராணியாக உயர்த்துவார். இவங்களும் அதே அடிமைத்தனம் அந்த இதில் இருந்தால் தகப்பன் தாய் இல்லாதப்ப ஒரு அண்ணனால் தத்து எடுக்கப்பட்டு சித்தப்பாவாக மாறி அவங்கள வளர்த்தப்ப எஸ்தர் ராணியாக உயர்த்தப்பட்டு தன் யூத ஜனங்கள் அழிந்து போகிறாங்க, அதுக்காக அவங்க வந்து உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க. நம்மளோட தலையை உயர்த்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? மோசையை வந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட அடிமைத்தனத்தை விடுதலையாக்குறதுக்காக அவரை தலைவராக உயர்த்துவார். அப்போ தலைவராக உயர்த்தும் போது மோசை என்ன பண்ணுவார்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள் அழைத்து செல்வதற்காக மோசை ஜனங்களை வழிநடத்தி போவார். அந்த வழிநடத்தி போகும்போது தலை உயர்த்தப்பட்டுருச்சு. ஆனால் அவர் சந்தித்த பிரச்சனைகள், முறுமுறுப்புகள், ஜனங்களோட எதிர்ப்புகள், நிறைய எதிர்ப்புகள். ஆனாலும் அவர் தேவன் சொன்னதை ஒவ்வொரு டைமும் ஆண்டவர்கிட்ட போய் நிற்பார். என்ன செய்யணும் ஆண்டவரை, என்ன செய்யணும்னு கேட்டு ஆண்டவர் வழி நடத்துதலின் படி அவங்கள வழி நடத்துறார். மோசையோட தலை உயர்த்தினப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தின் பார்வோன் கையிலேருந்து விடுவிச்சு கொண்டு போனார். இன்னைக்கு நம்ம தலையை ஆண்டவர் உயர்த்தும் போது நாம் ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா எலியாவோட தலையை அந்த எல்லார் பாகால் தீர்க்கதரிசி அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் உயர்த்துவார். ஏன்னா எலியா வந்து வைராக்கியமாக எல்லார் மத்தியிலையும் அக்னியை வானத்திலேருந்து இறக்கி பலியை பட்சித்து போட செஞ்சு அந்த பாகால் தீர்க்கதரிசிகளின் முன்னால் அந்த பாகால்களெல்லாம் அவமானப்படுத்தி அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன்னு சொல்ல வைப்பார். இன்னைக்கு நம்ம தலையை உயர்த்தும் போது நம் மீட்பராகி இயேசு கர்த்தர் வந்து நம்ம தலையை உயர்த்தும் போது நம்ம என்ன செய்கிறோம்? எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறோமா, மோசையா இருக்கிறோமா, இல்லை எலியாவா இருக்கிறோமா? கர்த்தர் நம்ம தலையை உயர்த்தும் போது ஆண்டவர் நம்மிடமிருந்து ஒரு சில பண்புகளை எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம குடும்பங்களில் சொந்த குடும்பங்களில், நம்ம உறவுகளில், சொந்த ஜனங்களில், இந்த பட்டணங்களில், இந்த இந்தியாவில், இந்த உலகம் பூராவும் எவ்வளவோ ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இவங்களுக்கு
நம்ம சுவிசேஷம் சொல்கிறோமா, இவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி, நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்ட மீட்பை பற்றி, அந்த மீட்பராகிய இரட்சகரை பற்றி எடுத்து சொல்கிறோமா, அந்த இரட்சகரை எடுத்து சொல்லி கர்த்தர் நம் தலையை மட்டுமல்ல அவர்கள் தலையையும் உயர்த்த நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோமா, அவங்களுக்கு ஆண்டவர் நம்ம செஞ்ச நன்மைகளை, அதாவது நமக்கு செஞ்ச நன்மைகளை குறித்து அவங்களுக்கு சொல்கிறோமா, அவங்கள ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறோமா. ஈவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சேர்ஸ் எம்டியாக இருக்குது. ஆனால் நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்ப பெண்கள், நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்ப பெண்கள் இருக்காங்க. நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம், ஆனால் அவங்கெல்லாம் தேவனுடைய பாதத்துக்கு வரல. அவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனால் ஒரு கம்ப்ளீட் சரண்டர்னஸ். நம்மகிட்டையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு முழு அர்ப்பணிப்பை வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்குன்னு நேரம், முதலாவது ஆண்டவரை தேடணும், முதலாவது அவரோட ராஜ்யத்துக்குள்ள எல்லாத்தையும் தேடணும்னு எதிர்பார்க்கிறார். அதாவது ஒருத்தவங்களுக்கு தேவையான ஆலோசனை, நம்மளால எல்லா நேரத்திலையும் எல்லா உதவிகளையும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, ஒருவேளை ஒருத்தவங்க வழி தவறி போனால் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், ஏன்னா குடும்ப பெண்கள்கிட்ட இருந்து ஆண்டவர் இதுதான் எதிர்பார்ப்பார். என்ன எதிர்பார்ப்பார்னா, இங்கே இருக்க எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆண்டவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ ஒருத்தவங்க வழி விலகுறாங்கன்னு நமக்கு தெரியும் பொழுது அவங்களுக்கு ஆலோசனைகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறோமா, அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறோமா, அவங்க குடும்பங்களில் ஆண்டவர் முதல் ஸ்தானத்தில் இருக்க, அவங்க குடும்பங்கள் கட்டப்பட, அவங்க சந்ததிகள் தழைக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கேட்பார் கண்டிப்பாக. அதனால இங்கே வராதவங்களுக்காகவும் நம்மளை ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுவார். நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோமா, அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோமான்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கேட்குறார். ஆண்டவர் நம் தலையை உயர்த்துவது நிச்சயம். ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் தலையை உயர்த்த முடியும், மனுஷன் உயர்த்த முடியாது, டாக்டர்ஸ் பண்ண முடியாது. நம்மளோட வியாதியிலிருந்து டாக்டர்ஸ் என்றைக்குமே சுகம் கொடுக்க முடியாது. ஏன்னா எப்போதுமே மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, டாக்டர் ட்ரீட்ஸ், காட் கியூர்ஸ். அப்படின்னா அவங்க வந்து மருத்துவம் தான் செய்வாங்க. அவங்க வந்து டாக்டர் வந்து மருத்துவம் தான் செய்ய முடியும், மெடிசன் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தான் சுகமாக்குகிறவர். ஸோ நம்மளோட வறுமைகள், பொருளாதாரங்கள், பிரச்சனைகளில் மனுஷன் இன்னைக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிடலாம், ஏதோ ஒரு நமக்கு தேவை இருக்குது அவங்க பண்ணிடலாம். பட் லைஃப் டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஆண்டவர் மட்டும்தான் பண்ண முடியும். ஆண்டவர் நம் தலையை உயர்த்துகிறவராக இருக்கார். நம்மளோட வறுமைகளில், பிரச்சனைகளில், கலங்குகிற நேரங்களில், தனிமையான நேரங்கள், எல்லா நேரங்களையும் நம்ம கூடவே ஆண்டவர் இருந்து நம் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நாம் தலையை உயர்த்துகிற நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வை ஒரு கம்ப்ளீட் சரண்டர், அதாவது கம்ப்ளீட் சரண்டர்னா நான் சொல்லலை இந்த உலகத்தை விட்டு வெளியில் வாங்கன்னு, இந்த உலகத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் மட்டும்தான், எப்போதும் ஆண்டவர் மட்டும்தான், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, உங்கள் வேலையை எதுவும் செய்யாதீங்க, குடும்பத்தில் எதையும் கவனிக்காதீங்க, ஹஸ்பண்டை கவனிக்காதீங்க, பிள்ளைங்களை கவனிக்காதீங்க, ஆண்டவர் பாதத்தில் வந்து அது அப்படி ஆண்டவர் சொல்லவே கிடையாது. ஆண்டவர் குடும்பத்தை கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு நிறைய 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 வசனங்களை கொடுத்துருக்காரு. நீங்கள் வசனங்களை படிக்கும்போது ஒவ்வொரு வசனங்களையும் ஆண்டவர் ரொம்ப கிளியராக பேசுவார். கணவனை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், அவங்களுக்கு வேண்டியவைகளை செய்யணும், அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும், பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே பெண்கள் செய்ய வேண்டியது. பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், அவங்க சந்ததிகள் வாழ்க்கைக்கு தேவையான அவங்களோட படிப்பு, அவங்களோட தேவைகள், கணவனோட தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிற பெண்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்முடைய குடும்பத்தை தேவன் தலையை உயர்த்துற, நம்முடைய குடும்பத்தை உயர்ந்த நிலையில வைப்பார். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு போகணும்னா நம்மளுடைய கம்ப்ளீட் சரண்டர், அதாவது எந்த நிலையில இருந்தாலும் நான் முன்னாடி போன அந்த சர்ச்சில் ஆண்டி எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, எப்போதுமே அவங்க கிச்சனில் இருக்கும்போது கூட எல்லா டைமும் அவங்களால ஆண்டவர் தேட முடியாது, பட் ஜெபிக்க முடியாது. ஆனால் ஸ்தோத்திர ஆண்டவரே அந்த ஸ்தோத்திரங்கள் செய்யும் பொழுது கிருபை பெருகும் போது ஆண்டவரோட பிரசன்ஸ் தன்னால் வந்துடும். அப்போ ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை, ஏன்னா ஆண்டவர் கூடவே வந்துட்டு இருப்பார். ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் கூடவே தான் நிற்பார், நம்ம கூடவே தான் இருப்பார். நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டியோட ஒரே ஒரு அந்த இது எனக்கு அந்த ஒரு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டி வாயிலேருந்து தான் கேட்டேன், நானும் தேவனும் நானும். அந்த உறவுக்குள்ளே நம்ம வரும்போது நானும் என் தேவனும் நானும், அதாவது தேவனும் நானும் இருக்க உறவுக்குள்ளே யாருமே வர முடியாது. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வர முடியாது, பிள்ளைங்க வர முடியாது, எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த ரிலேஷனில் வர முடியாது. நானும் தேவனும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம வரும்பொழுது ஆண்டவர் நாம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த வசனங்களை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.